அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கேள்வி கேட்பது குற்றமல்ல. கேள்வி ஞானம் நேர்வழி தரும். அல்லாஹ்வின் தூதரிடம் அனைத்து விஷயங்களை பற்றியும் மக்கள் கேள்வி கேட்டு தெரிந்து கொண்டார்கள். படைத்தவன், படைப்பினங்கள், தனி மனிதன், சமூகம், ஆண்கள், பெண்கள், இம்மை மறுமை, நம்பிக்கையாளர்கள், மறுப்பாளர்கள், நேர்வழி, வழிகேடு, நன்மை, தீமை என்று எல்லா விதமான கோணங்களிலும் வினாக்களை எழுப்பி மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். இப்படி எதையும் சீர்தூக்கி ஆராய்ந்து கேள்வி கேட்டு தெளிந்து பின்பற்றுவது என்பது நம்மை நேர்வழிக்கு அழைத்துச் செல்லும் தீய காரியங்களை விட்டும் விலகுவதற்கு வழிகாட்டும். மார்க்கம் தொடர்பாக கேள்வி கேட்டு உண்மையை தெரிந்து தங்களை திருந்திக் கொள்பவர்கள் எல்லா காலத்திலும் இருக்கின்றார்கள். சிற்கு பிதத்தான காரியங்களில் இருந்து கொண்டு தௌஹீதை எதிர்த்து கேள்வி கேட்ட பலர் இன்று அதன் காப்பாளர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். இந்த கருத்தை உறுதிப்படுத்தும் நிகழ்வொன்றை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் மஸ்ஜிதுல் நபவி பள்ளிவாசலில் அமர்ந்திருந்த போது ஒட்டகத்தில் ஒரு மனிதர் வந்து பள்ளியின் வளாகத்தில் ஒட்டகத்தை படுக்க வைத்து அதன் முன்னங்காலினை மடக்கி கட்டினார். பிறகு மக்களிடம், உங்களில் முஹம்மது அவர்கள் யார் என்று கேட்டார். அப்போது நபி அவர்கள் மக்களிடையே சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள். இதோ சாய்ந்து அமர்ந்திருக்கும் இந்த வெள்ளை நிற மனிதர்தான் என்று நாங்கள் சொன்னோம். உடனே அம்மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் முத்தலிபின் மகனின் புதல்வரே என்றழைத்தார். அதற்கு நபி அவர்கள் என்ன விஷயம் என்று கேட்டார்கள். அப்போது அம்மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நான் உங்களிடம் கேள்விகள் கேட்கப் போகிறேன். சில கடினமான கேள்விகளையும் நான் கேட்கப் போகிறேன். அதற்கு நீங்கள் என் மீது கோபப்பட்டு விடக்கூடாது என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் மனதில் பட்டதை கேளும் என்றார்கள். உடனே அம்மனிதர், முன்னோருடைய இரட்சகன் மீது ஆணையாக கேட்கின்றேன், அல்லாஹ் தான் உம்மை மனித இனம் முழுவதற்கும் தூதராக அனுப்பினானா என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அல்லாஹ் சாட்சியாக என்றார்கள். அடுத்து அவர், அல்லாஹ்வின் பொருட்டால் உம்மிடம் நான் கேட்கின்றேன், அல்லாஹ் தான் இரவிலும் பகலிலுமாக நாளொன்றுக்கு 5 வேளை தொழுகைகளை தொழுது வர வேண்டும் என்று உமக்கும் மக்களுக்கும் கட்டளையிட்டிருக்கின்றானா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அல்லாஹ் சாட்சியாக என்றார்கள். அவர், அல்லாஹ்வின் பொருட்டால் உம்மிடம் நான் கேட்கின்றேன், அல்லாஹ் தான் ஒவ்வொரு ஆண்டிலும் குறிப்பிட்ட இந்த மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்று உமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அல்லாஹ் சாட்சியாக என்றார்கள். அவர், அல்லாஹ்வின் பொருட்டால் உம்மிடம் நான் கேட்கின்றேன், அல்லாஹ் தான் எங்கள் செல்வர்களிடமிருந்து இந்த ஜகாத் என்னும் தர்மத்தை பெற்று எங்களுடைய வறியோரிடையே விநியோகிக்குமாறு உமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானா என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், ஆம், அல்லாஹ் சாட்சியாக என்றார்கள். இவற்றை கேட்டுவிட்டு அம்மனிதர், நீங்கள் இறைவனிடமிருந்து கொண்டு வந்தவற்றை நான் நம்பி ஏற்கின்றேன் என்று கூறிவிட்டு, நான் எனது கூட்டத்தார்களில் இங்கு வராமல் இருப்பவர்களின் தூதுவனாவேன். நான் தான் பனு சாத் பின் பக்ர் குலத்தாரின் சகோதரன் லிமாம் பின் சலபா என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 63. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.